Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா SSc MTS எக்ஸாம்க்கான அடுத்த full mock test வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அத பத்தி தான் இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேவா? சோ mock test வந்து எப்படி போடணும் அப்படிங்கறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். உங்களோட லேப்டாப் ஆர் சிஸ்டம்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் என்ன டைப் பண்ணனும்னா web.classplusapp.com இதுக்குள்ள போணும். இதுக்குள்ள போனீங்கன்னா என்னென்ன கேக்கும்னா ஆர்கனைசேஷன் கோட் அண்ட் உங்களோட மொபைல் நம்பர் கேக்கும். ஆர்கனைசேஷன் கோட் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் BQJJE. உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்தீங்க அப்படினா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். ஓகே, அந்த OTP என்டர் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருக்கக்கூடிய மினி மார்க் அண்ட் ஃபுல் மார்க் இருக்கும். இப்போ கடைசி அட்டன் பண்ணது இந்த அப்லோட் பண்ணது இந்த ஃபுல் மார்க் தான். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஒரு டெஸ்ட் போர்ட்டலில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா செஷன் 1 செஷன் 2ன்னு ரெண்டெண்ணம் இருக்கும். செஷன் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும். செஷன் 2ல் இங்கிலீஷ் அண்ட் ஜிகே இருக்கும். ரியல் எக்ஸாம்லையும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சைடில் டைமர் வந்து ஓடிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணணும்னா இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங்குள்ள என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒரு கிளான்ஸ் விடணும். ஓகே, இந்த சைட்ல சின்ன சின்ன குட்டி குட்டி பாக்ஸஸ் இருக்கும். இதுல நீங்க எந்த கொஸ்டினுக்கு எப்பனாலும் போயிட்டு வரலாம். இப்போ திடீர்னு நான் வந்து 15th கொஸ்டின் போகணும்னா 15 கிளிக் பண்ணா 15வது கொஸ்டின் வந்து நான் போயிடுவேன். ஸோ எனக்கு திடீர்னு 29 கொஸ்டின் போகணும்னா 29வது கொஸ்டின் வந்து நான் வந்து கிளிக் பண்ணேன்னா 29வது கொஸ்டினுக்கு வந்து போயிடுவேன். உங்களுக்கு கொஸ்டின் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்க எது எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் தான் ஆகும் எது எங்கெங்க இருக்குன்னு பார்க்கறதுக்கு. அதுல உங்களுக்கு ஈஸி கொஸ்டின் எங்க இருக்கு அப்படிங்கறது அப்பவே நீங்க வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ எதை ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும் எதை செகண்ட் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த 30 செகண்ட்லயே நீங்க வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க. இப்போ மேக்ஸுக்குள்ள வந்தாச்சு. ஸோ இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் போட்டுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்து நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிரும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு அடுத்து செகண்ட் தான் போகணும்லாம் இல்லை. இந்த சைடில் உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணி அடுத்தடுத்த கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து போய்க்கலாம். எந்த கொஸ்டினுக்கு எப்போனாலும் போயிட்டு வந்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் அட்டன் பண்ணி முடித்தோடனே அடுத்து நீங்கள் வந்து செஷன் 2க்குள்ளே போவீங்க. செஷன் 2ல் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஜிகே அண்ட் இங்கிலீஷ் இருக்கும். ஜிகே அதே மாதிரி கொஸ்டின் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினும் சேவ் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்க, ஆன்சரை கிளிக் பண்ண போகிறீங்க, சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்க போகிறீங்க. அதே மாதிரி அடுத்த கொஸ்டின். ஸோ அடுத்து இங்கிலீஷ்குள்ளே போனீங்கன்னா இங்கிலீஷ் கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஈஸி கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள். அப்புறம் மாடரேட்டு, அப்புறம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டுமே அட்டன் பண்ணுங்கள். ரேண்டமாக எதையும் சூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ ரேண்டமாக ஆன்சரை கிளிக் பண்ணாதீங்க. ஸோ எல்லா டெஸ்ட்டும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த சைடில் ஒரு சப்மிட் பட்டன் இருக்கும். நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கோர் என்ன வருதுன்னு பார்க்கணும். எந்தெந்த கொஸ்டின்ல எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிப்போர்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க கொஸ்டின் எதுன்னு பார்க்கணும். ஓகேவா? சில இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்லேயே அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன பண்ணணும்னா வியூ சொல்யூஷன் வந்து கொடுக்கணும். நீங்கள் வியூ சொல்யூஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா கொஸ்டினோட சொல்யூஷன் வந்து பார்க்கலாம். ஓகேவா? எல்லா செஷன்லையும் இருக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து பார்க்கலாம். நீங்கள் அட்டன் பண்ண கொஸ்டின் அட்டன் பண்ணாத கொஸ்டின் ரெண்டுக்கான சொல்யூஷனுமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஓகேவா? ஸோ செஷன் 1லையும் இருக்கும், அதே மாதிரி செஷன் 2லையும் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லையும் இருக்கும், அதுக்கு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லையும் இருக்கும். எதனால அந்த ஆப்ஷன் கரெக்ட் எதனால கரெக்ட் இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு இது இருக்கும். ஓகேவா? ஸோ இது இங்கிலீஷ் கொஸ்டின், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ கரெக்டாக டெஸ்ட்டு போடுங்க, அக்யூரேட்டாக போடுங்க, போட்டுட்டு அனலைஸ் பண்ணுங்கள். இதுதான் கரெக்டாக. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இடையில உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு டெஸ்ட்டு போட்டு அனலைஸ் பண்ணிங்கன்னா தான் அடுத்த இதில் உங்களோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா web.classplusapp.com போகணும். ஓகேவா? classplusapp.com நீங்கள் போகணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆர்கனைசேஷன் கோடு வந்து கேட்கும். அந்த ஆர்கனைசேஷன் கோடு என்னென்னா BQJJE. இதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிங்கன்னா OTP வரும். இதை வச்சு நீங்கள் வந்து டெஸ்ட்டு போட்டு பார்த்து அனலைஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அனலைஸ் பண்ணிவிட்டு கீழேயே உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அது போக உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேவா?
ஓகே, ஸோ இது வந்து ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த டெஸ்ட் எல்லாமே ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆப்பை வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸு அதில் SSc MTSக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டெஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டெஸ்ட் முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு டெஸ்ட் முடிச்சு அனலைஸ் பண்ணிங்கன்னா தான் அடுத்த டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிக்க அனலைஸ் பண்ணிங்கன்னா தான் ஒரு 10 டெஸ்ட் போட்டு முடிக்கும் போது உங்களோட ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த டெஸ்ட் வந்து எதுலலாம் அப்லோட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SScக்கான செலெக்ஷன் பேட்ச், MTS, CGL, CHSLக்கான செலெக்ஷன் பேட்ச் இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு இந்த டெஸ்ட் அப்லோட் ஆகிருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்னு தனியாக ஒன்று இருக்கும். அதுலேயும் இந்த டெஸ்ட் வந்து அப்லோட் ஆகிருக்கும். இந்த ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட்டை அட்டன் பண்ணணும்னு புதுசாக யாராவது நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா? SScக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் பேட்ச்ல நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ்ல இருந்து டெஸ்ட் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிரும். இதை தாண்டி வேற எதுவுமே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்காது. ஓகேவா? ஓகே, ஸோ இன்னைக்கு அப்லோட் பண்ண டெஸ்ட்டை வந்து மறக்காம அட்டன் பண்ணுங்க. இன்னும் 2 டேஸ்ல அடுத்த டெஸ்ட் வந்து அப்லோட் ஆகிரும். ஸோ நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு 20 ஃபுல் டெஸ்ட் வந்து அப்லோட் ஆகிரும். டெஸ்ட்டோட கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். ஓகேவா? இந்த வருஷம் தான் SScல கொஸ்டின் வந்து தமிழில் செட் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம சேனலில் மட்டும்தான் SSc MTSக்கான டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து தமிழில் அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸு ஒவ்வொரு டெஸ்ட்டும் அப்லோட் ஆக போட்டு பார்த்துட்டு உங்களோட ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். ஓகேவா? ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.